சுற்றுலாத்துறையில் கடந்த மாதம் ஏற்பட்ட வருமானம் கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 143.4% வளர்ச்சி கண்டுள்ளதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 98.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானத்தை கடந்த மாதத்தில் சுற்றுலாத்துறை ஈட்டிக் கொண்டுள்ளது. கடந்த மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 89,761 என அரசாங்க உத்தியோகபூர்வ தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டின் குறித்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் 126% வளர்ச்சி என அந்த தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதன் பிரகாரம் ஆண்டின் முதல் 9 மாதங்களுக்குள் 8,11,200 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தகவல்கள் மேலும் குறிப்பிடுகின்றன. இந்த காலப்பகுதிக்குள் சுற்றுலாத்துறை 883 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக ஈட்டிக் கொண்டுள்ளது. மனிதர்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் இசைக்கு எவரையும் எந்த தருணத்திலும் சாந்தப்படுத்தக்கூடிய ஆளுமை உண்டு. அதிலும் குழந்தைகள் தமது இசையையும் கலை ஈடுபாட்டையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் போது அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. வைத்திய கலாநிதி மகேஸ்வரன் கீதா தம்பதியினரின் புதல்வியான மகேஷ் சுந்தராம்பாவின் கர்நாடக இசை அரங்கேற்றம் கடந்த சனிக்கிழமை லண்டனில் இடம்பெற்றது. வைத்திய கலாநிதி எஸ் சர்க்குருநாதன் மற்றும் ஐரோப்பாவில் முழுமையான இந்து ஆலயம் ஒன்றை முதலாவதாக நிர்மாணித்து கும்பாபிஷேகம் செய்த பெருமை பெற்ற அமரர் ATS ரத்னசிங்கம் ஆகியோரின் பேத்தியான சுந்தராம்பா தனது இளவயது முதல் கர்நாடக இசை மீது தீராத ஆர்வம் கொண்டவர். கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞரான ஸ்ரீமதி சரஸ்வதி பாக்கியராஜாவிடம் தனது 6 வயதில் கர்நாடக இசையை கற்க ஆரம்பித்த இவர் தற்போது ஸ்ரீமதி மனோரமா பிரசாத்திடம் இசையை பயில்வதுடன் நடனத்திலும் தனது ஈடுபாட்டையும் திறமையையும் வெளிப்படுத்தி வருகிறார். பக்தி பாடல்கள் பாடுவதில் சிறந்து விளங்கும் சுந்தரம்பா லண்டனில் நடைபெற்ற இசை அரங்கேற்றத்தில் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு மொழி பாடல்களை பாடி பெரும் பாராட்டை பெற்றார். இவரது குருவான ஸ்ரீ ஞானசுந்தரம் இவரது இசை அரங்கேற்றத்திற்கு வயலின் இசை வழங்கியமை அவருக்கான அங்கீகாரமே ஆகும். விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நடத்திய 4 நாட்கள் கொண்ட முக்கோண கிரிக்கெட் தொடரில் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் அணி சாம்பியன் பட்டத்தை சூடிக்கொண்டது. எவ்வாறாயினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் மற்றும் இலங்கை A அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற தொடரின் கடைசி போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் அணி பெற்ற 501 ஓட்டங்களுக்கு பதிலளித்தாடிய இலங்கை A அணி 125 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 376 ஓட்டங்கள் முன்னிலையுடன் இரண்டாம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 205 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. அதற்கமே இலங்கை A அணியின் வெற்றி இலக்காக 582 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை நோக்கி இரண்டாம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை A அணி 3 விக்கெட் இழப்புக்கு 197 ஓட்டங்களை பெற்றிருந்த போது போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் அணிக்காக விளையாடிய குமார் சங்கக்கார தொடரின் அதிசிறந்த துடுப்பாட்ட வீரராக தெரிவானார். அதிசிறந்த பந்து வீச்சாளர் விருது அதே அணியை சேர்ந்த சச்சித்ர சேனாநாயக்க வசமானது. அதிசிறந்த களத்தடுப்பாளர் விருதை இலங்கை A அணியின் அஷான் பிரியஞ்சன வென்றார். தொடரின் சிறப்பாட்டக்காரர் விருதுக்கு குமார் சங்கக்கார பாத்திரமானார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.